மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஏகே கோகுலன். இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான காணொளி ஒன்று. நான் முதலே என்னுடைய முதலாக காணொளியில பார்த்தவங்க தெரியும். ஒரு அட்ரஸை பற்றி சொன்னேன். அட்ரஸ் எங்கே எடுக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு சின்ன விளக்கமான ஒரு வீடியோ ஒன்று விட்டு நான் அதில் நான் உதாரணத்துக்கு ஒரு இடம் காட்டினான். சொல்லிட்டு என்று சொல்லி ஒரு 95 டிப்பான இடம் காட்டினேன். கனிவர் பார்த்து நீங்கள் நன்றி. இப்போ சொல்ல போகிறது பரிசுக்குள்ள கிட்டத்தட்ட 67 இடங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 67 இடங்கள் இருக்கின்றது. அட்ரஸ் டொமிசைல் எடுக்கிற இடம். அதனால் பல பேர் இந்த அட்ரஸுக்காக தவம் கிடக்குறீங்க. அட்ரஸ் எடுக்கிறக்காக தவம் கிடக்குறீங்க. அதை விட எடுக்க முடியாமல் இருக்கிறீங்க என்று சொன்னால் லேசில் அட்ரஸில் எடுக்கிற கஷ்டம். உதாரணமாக நிரந்தரமாக வீடு இல்லாதவர்களுக்கு அட்ரஸ் தேவை. இது இல்லாட்டில் ஒரு தற்காலிகமாக நண்பர்கள் வீட்லேயோ இல்லாட்டி உறவினர் வீட்டில் இருக்கிறார்களும் இந்த அட்ரஸ் முக்கியம். அதை விட இல்லாட்டில் வீடு இல்லாதவர்களும் ஒரு அட்ரஸ் முக்கியம். என்ன அதை விட ஒரு எங்களோட நிர்வாக தேவைகள், எங்களோட எங்களோட அரசாங்கம் சம்பந்தமாகவோ இல்லாட்டி எங்களோட தனிப்பட்ட நிர்வாக தேவைகளுக்காக அட்ரஸ் மிக முக்கியம். அந்த அட்ரஸை அதை விட என்ன சொல்லுங்க, நம்ம குடும்பமாக இருக்கிறோம், சில கூட பிரிஞ்சு டிவோர்ஸில் இருக்கிறோம், சிக்கல் இருக்க இப்படி வீடுகள் விற்று அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் கேஸில் போய் அப்படி போயிட்டு வாராக்களுக்கு கூடி இடையில் டக்கண்டு டொமிசைல்ன்றது அட்ரஸ்ன்றது முக்கியமாக போகுது. அதை விட அந்த அட்ரஸை வெளியிட எடுக்கிறத விட இப்படி அரசாங்கம் சார்பான ஒரு அமைப்பிட்ட எடுக்கிறது எங்களுக்கு பல நன்மைகளை பயக்கும். அது உங்களுக்கு நான் இந்த முதலாக காணொளியில் விளக்கம் விட்டுருக்கிறேன். பார்க்க போய் பாருங்க. தயவுசெய்து புதுக்க வாராக்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்துட்டு கண்டினியூ பாருங்க. உங்களுக்கு பிரியோசனம் இந்த காணொளி என்று சொன்னால் தொடர்ச்சி நல்ல நல்ல காணொளி வரும். இதில் நான் 67 இடங்களை காட்ட போகிறோம். உங்களுக்கு விளங்குதா? பரிசுக்குள்ள 67 இடம், 95 அடிப்பணும், 91 அடிப்பணும், 92, 91, 77 சொல்லி இந்த பரிசுக்குள்ளே இருக்கிற 67 அட்ரஸ் கொடுக்குற நிலையங்கள், அவைன்ற தொலைபேசி இலக்கங்கள், அவைன்ற அட்ரஸுகள், சரியா, எல்லாம் மேலே பின்னு ஒட்டி விட்டுருக்கிறேன். உங்களை கிட்ட கொண்ட வீடியோ கிட்ட காட்டுறேன். அதில் உங்களோட இடம் உங்களோட ஏரியா கிட்ட இருக்குன்னு சொன்னால் அந்த டெலிஃபோன் அடித்து நீங்கள் அட்ரஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ராந்தி தேவை இல்லை. நம்மளா நேராக போயிட்டு அட்ரஸ் என்னென்ன அட்ரஸ் எடுக்கிறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதை கொடுத்து அட்ரஸை பெற்றுக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளுக்குள்ள உங்களோட அட்ரஸ் வந்துடும். அதை விட மேரியாவில் அட்ரஸ் கொடுக்கணும். அது தெரியும் எங்களுக்கு, அது எல்லாரும் தெரியும். அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஏரியாவுக்கு இருக்கணும். நீங்கள் அதுதான் அந்த மேரி அட்ரஸின் விளக்கம். மேரியா உதாரணமாக ஒரு கோனேசன் சொல்லுங்கள். கோனேசன் இடத்துக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னால் அந்த இருக்கிற கோனேஸ் உள்ள மேரிக்கு பார்க்க அந்த அட்ரஸ் கொடுக்குற இடத்துல மட்டும்தான் உங்களை அட்ரஸ் அறியணும். நீங்கள் அப்புறம் தூரம் இருக்கிறீங்க, நீங்கள் பொந்துவாசக்கிட்ட இருக்கிறீங்க, நீங்கள் கோனேஸுக்கு அட்ரஸுக்கு வாரீங்கன்னா தரமாட்டேன். அவன் சொல்லுவான், உண்ட பொந்துவாசு கிட்ட அட்ரஸ் எடுக்கிற வேண்டாம். அவன் ஒரு கடை வந்துடுவான். ஒரு இந்த இடத்துல போய் அங்கே போய் அங்கே தெரியணும். அதான் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அல்லது இன்னொரு சிறப்பு இருக்குது. உதாரணமாக நீங்கள் ஒருத்தர் வேலை செய்கிறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்லையோ அலிமிட்டேஷன்லையோ இல்லாட்டில் ஒரு கடையில் வேலை செய்ய அந்த கடைக்கு முன்னால் ஒரு கிட்ட ஒரு அண்மையில் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு அட்ரஸ் கொடுக்குற இடம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அங்கேயும் போய் நீங்கள் துமாந்தே பண்ணலாம். எனக்கு அட்ரஸ் வேணும். காரணம் நான் இன்னொருத்த வேலை செய்கிறேன், அட்ரஸ் தான் என்ன பக்கத்தில் நான் இருக்க போகிறேன்னு சொன்னால் அதுக்கு முன்னுரிமை. அதனால் இந்த அட்ரஸ் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு வழிகள் இருக்குது. அதை விட நீங்கள் அட்ரஸ் போய் கேட்குற இடங்களுக்கும் ஒரு வழி இருக்குது. உதாரணமாக நீங்கள் நான் சொன்னேன், இப்போ தூரடத்தை இருந்து கொண்டு கிட்ட போய் கேட்டால் அதை தர்றதுக்கு பஞ்சு படிக்கணும். ஆனால் இந்த மேரி சம்பந்தம் இல்லாத அமைப்புகள்கிட்ட போனீங்கன்னா அதை தருவீங்க. நீங்கள் தூரடத்தை இருந்தாலும் தருவீங்க. ஆனால் நான் சொல்ல போகிற 76 இடம் பரிசுக்குள்ள டோட்டலாக அரசாங்கத்தால் அங்கீகரித்து அட்ரஸ் கொடுக்க சொல்லி 2026ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 76 இடங்கள் இருக்கு. இந்த 76 இடங்கள்லாம் நீங்கள் அட்ரஸ் எடுக்கலாம். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள். இந்த இடங்களை நான் உங்களுக்கு விளக்கமாக காட்டுறேன். நீங்கள் அட்ரஸ் இல்லாதாக்கள் அதை நீங்கள் கிட்ட போய் உங்களுக்கு கிட்ட உள்ள இடத்த போய் அட்ரஸை எடுக்கலாம். என்ன சொன்னால் தூர இடத்துலேருந்து என்னோட இடத்துக்கு கிட்ட வேறு இடத்துக்கு தொங்கலுக்கு போய் அட்ரஸ் எடுக்கிறத விட உங்களோட பரிசுக்குள்ளேயும் உங்களோட இடத்துக்கு கிட்ட எடுக்கிறது நல்லது. அதனால் இந்த காணொலியை எல்லாரும் அனுப்புங்க.
ஏனென்று சொன்னால் அட்ரஸ் வந்து முக்கியமாக கிணவர் எனக்கு முதலே காணொலி விட்டு அடிச்சடிச்சு அண்ணா இந்த இடத்து அட்ரஸ் எடுக்கலாமா எப்படி எடுக்கிறேன் நான் ராந்தை எடுக்கணுமாலாம் கேட்குறீங்க. ராந்தை இல்லை, எப்படி ஆடாங்களோ ராந்தை இல்லையா, டிரெக்டாக நேராக போக வேண்டியா உங்களோட எம்போக்களும் சில கரண்ட் சில டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போனால் சரி, அவன் அதோட சொல்லுவான் என்னென்ன தேவைன்னு சொல்லி அது இங்கே கொடுத்தீங்கன்னா சரி சரிதானே. இப்போ நான் உங்களுக்கு கிட்ட கூட காட்டுறேன் எங்கெங்கே இருக்குது அதில் தொலைபேசி இலக்கம் அட்ரஸ் எல்லாம் கிடக்கு. நீங்கள் காணொலி பார்க்குறார்கள் விளக்கமாக அந்த பேரெல்லாம் பாருங்க, உங்களுடைய ஏரியாவில் இருக்கான்னு பாருங்க. ஓகே, அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறகு நீங்கள் எல்லாருக்கும் இதை அனுப்பலாம், இல்லாட்டி உங்களை தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். பிறகு நிச்சயம் ஒரு தேவை பிற்காலத்தை வரலாம். அதனால் இந்த காணொலியை சேவை நீ வைக்கலாம். இல்லாட்டி இந்த நான் போடுற இந்த பேப்பர் ஒன்று போடணும், அந்த பேப்பரை நீங்கள் ஸ்க்ரீன் சொட்டு அடித்து போட்டு அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்தும் வைக்கலாம். ஏன்னா இது 2026ஆம் ஆண்டு அட்ரஸ் கொடுக்கலாம்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள். ஓகே, இதோ தொடர்ச்சியாக காணொலி பாருங்க, இந்த அட்ரஸ் உங்களுக்கு காட்டுறேன்னா. இப்போ பாருங்கோ, இதில் வந்து 2026ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் சரியா, எங்கெங்க இடம் வந்து போட்டிருக்கு, எங்கெங்க இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு க்ளீனாக போட்டிருக்கு. உதாரணமாக இது பிசோன்ற இடத்துல இருக்குது, இதுக்கு 100 பேருக்கு தான் இந்த இடத்துல அட்ரஸ் கொடுக்கலாம் என்று போட்டிருக்கு. இதுன்ற அட்ரஸும் போட்டிருக்கு, 31 ரியூ சம்பியோன்று போட்டிருக்கு. இது அந்த டிரெக்டர், அந்த பிசோனன்ற அந்த பியூரோவுக்கு பொறுப்பான டிரெக்டர் பேரும் போட்டு டெலிஃபோன் நம்பரும் போட்டிருக்கணும். அது மாதிரி அந்த மொழியில் என்ன என்ன பேரில் எழுதியிருக்குமெண்டு உதிரை என்று சொல்லி எழுதியிருக்கும் மொழியில் சரியா. என்றால் விளக்கம் அட்ரஸ் கொடுக்குற இடம் சரிதானே. இங்கே என்னென்ன விடயங்கள் இருக்குது, சாப்பாடு இருக்குது, உடுப்பு துவைக்கிற வசதி இருக்குது, அட்ரஸ் கொடுக்கலாம் என்ற போன்ற விடயங்கள் இதில் எழுதியிருக்கு. உதாரணமாக நீங்கள் இந்த பிசோன் இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இங்கே வந்து ஆர்ஜென்டினாவில் நீங்கள் அட்ரஸ் கேட்கலாம். ஏன், உங்களோட இடத்துலையே அட்ரஸ் கொடுக்குற இடம் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தால் இங்கேயும் அட்ரஸ் எடுக்கிற இடம் இருக்குது, ஆனால் இவே தரமாட்டோம். என்ன காரணம் சொல்லுவினா, உங்கள் இடத்துல அட்ரஸ் எடுக்கிற இடம் இருக்குது, அங்கே போச்சுட்டு சொல்லுவேன். அதனால் நான் உங்களை உதாரணமாக இந்த பப்பியில் உள்ள வந்து 10 இடம் இருக்குது. 95ஆம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள 10 இடத்துல அட்ரஸ் கொடுக்கணும், டொமிசைல் கொடுக்கணும் சரியா. இது மேரிக்கு மீதுக்கும் சம்மந்தம். இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட 2020 அங்கீகரிக்கப்பட்ட 10 இடங்கள் 95ஆம் டிபார்ட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கணும். இப்படி நான் இன்னும் கொஞ்சம் பேர் இந்தியாவோட கொஞ்சம் பேருக்கு இங்கே இருக்குன்னு இந்தியாவிலையும் வச்சிருக்கிறேன், இந்தியாவிலையும் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் கிளீனாக சொல்ல போகிறேன். நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இதை நீங்கள் இப்படி பார்க்குறது மட்டும் இல்லை, பார்க்குறாங்க இதை நீங்கள் ஃபோட்டோ காப்பியை பிரிண்ட் எடுத்து ஷார்ட் பண்ணி எடுவாங்க என்றால் இது உங்களுக்கு தெரிஞ்சாங்களும் கொடுங்க என்றால் எல்லோரும் பிரயோசனப்படும். இவ்வளவும் 95ஆம் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்காலாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது கண்டினியூவாக பார்க்கணும்னு சொல்கிறேன்னா. அதே மாதிரி நான் முதல் சொன்ன மாதிரி இதை பாருங்க. இது வந்து இதுக்குள்ளே உள்ள வந்து 13 இடங்கள் 13 இடங்கள் இருக்குது. இவ்வளோ பரிசுக்குள்ள 75 0 10 11 12 75 என்ற டிபார்ட்மெண்ட் பரிசுக்குள்ள மையத்துக்குள்ளே இருக்கிற அட்ரஸ் கொடுக்குற இடங்கள், டொமிசைல் அட்ரஸ் கொடுக்குற இடங்கள் பரிசுக்குள்ளே இருக்கிறாங்களே. பரிசு 10 11 12 13 14 உதாரணமாக 75 0 15 75 0 14 சொல்லி பரிசுக்குள்ளே இருக்கிறாங்க. வடிவாக இந்த பப்பியை பிரிண்ட் எடுத்து வைங்கோ. பரிசுக்குள்ளே அட்ரஸ் எடுக்கிற இடங்கள் நீங்கள் பரிசில் இருக்கிறார்கள், பரிசு இந்த இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கிறார்கள், நீங்கள் 95 போக தேவையில்லை. உங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே அட்ரஸ் கொடுக்குற இடம் இருக்குது தெரிந்தானே. கணக்காக போட்டுருக்கோம் எத்தனை எங்கே அதில் தெளிவு நம்பர் கூட விளக்கமாக கிடாங்க, தொலைபேசி இலக்கங்கள் கூட விளக்கமாக கிடக்குது, அட்ரஸ் இங்கே விளக்கமாக கிடக்கு. இப்போ நீங்கள் இந்த தொலைபேசி நம்பருக்கு அடித்தாலே டிரெக்டாக நீங்கள் போகலாம், ஒரு ஆந்தையிலாம் போகலாமா. உங்களுக்கு என்ன வசதியாக காணொலி எடுத்து வந்திருக்கேன் பாருங்க, விளக்கமாக காணொலி வந்திருக்கு, தொலைபேசி இலக்கம். அப்போ நீங்கள் இதை பார்க்குறாக்கள் தயவு செய்து இதை பிரிண்ட் எடுத்து வச்சுருங்கோ. மற்றபடி அட்ரஸ் கேட்குறாங்களோ நீங்கள் அனுப்பலாம், எல்லாருக்கும் அனுப்பலாம். முதல் நான் காட்டினா 95ஆம் டிபார்ட்மெண்ட்டுக்கு காட்டினான், 95ஆம் டிபார்ட்மெண்ட்டுக்கு முழு பேரும் காட்டினான், தெளிவு நம்பர் பேரெல்லாம் போகலாம். அந்த மாதிரி இப்போ பரிசுக்குள்ளே காட்டினேன், பரிசு வட்டத்துக்கு காட்டுறேன். 13 பேருக்கு இது 13 இடம் இருக்கு, அட்ரஸ் கொடுக்குற 13 இடங்கள் இருக்குது. இங்கே அட்ரஸ் அந்த அட்ரஸ் கொடுக்குற இடத்தின் பேர் எங்கே கிடக்குது, தொலைபேசி எங்கே கிடக்குது, அங்கே என்னென்ன வசதிகள் இருக்குது, குடும்பத்துக்கு வசதி இருக்குது, சாப்பாடு இருக்குது, காலமேதான் வரணும், எத்தனை மணி வரணும், எல்லாம் விளக்கமாக இதில் போட்டிருக்கும். நான் இப்போ உலகம் வாசிக்கிறாது, உங்களை பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் இது உங்களை நீங்கள் பார்க்குறாக்கள் விரிச்சு பாருங்க. அதுக்கு உங்களோட
ஏரியா வந்தால் பாருங்க. உதாரணமாக கன பேர் வந்து பரிசுக்காக வேலை செய்கிறோம் இல்லை, பரிசு பரிசு ஒன்றுக்கு வந்து பரிசு 15-20 வேலை செய்கிறோம். அதுக்குள்ளே கட்டாயம் அவங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே அவங்களோட ரெஸ்டாரண்ட் முதலாளியோ யாரையும் கேட்டால் அவங்க டக்குன்னு கொண்டு சொல்லுவாங்க, இது இந்த கடைக்கு பக்கத்தில் கடையெல்லாம் வேலை செய்கிறேன், இவருக்கு அட்ரஸ் கொடுக்கொண்டா அது உங்களுக்கு வேகமாக கிடைச்சிடும். ஓகே, இப்போ பரிசுக்கு இருக்காட்டிலும் நீங்கள் வேலை செய்தால் கூடிய அந்த பேசிட்டு காட்டி அட்ரஸ் இங்கே எடுக்கலாமா? இது பரிசுக்குரிய இடம், சரிதானே? கவனமாக பாருங்க. அப்போ நீங்கள் பரிசுக்குள்ளே பார்க்குறீங்க, இது வந்து பரிசுக்குள்ளே 75 இருக்குது. அப்படி இங்கே வாங்கோ. இது வந்து இதை பார்த்துட்டீங்கன்னா 99 பார்த்தீங்க. பரிசுக்கு இன்னும் இருக்குது, பரிசுக்கு அது 13 இடம்னா இன்னும் 22 இடம் இதுக்கு கிடக்குது. இஞ்சாலும் அதே மாதிரி இன்னும் 22 இடம் கிடக்கு. இப்போ இவ்வளவும் பரிசு பரிசு 75-01 அங்கே பரிசு 15, பரிசு 16, 18, 19 எல்லாம் பரிசு ஃபுல்லாக காட்டியிருக்காங்க பரிசுக்குள்ள வட்டத்துக்கு. இதுக்கு இந்த பேப்பருக்கு 22 இடம் கிடக்கு. இந்த பேப்பருக்கு 22 அட்ரஸ் கொடுக்க இடம் இருக்குது. இந்த பேப்பருக்கு 22 அட்ரஸ் பேப்பர் இடம் கொடுக்க இருக்கு. முதலாம் பேப்பருக்கு 13 இடம் கிடக்கு. முழங்குதா? 44 13 எவ்வளவு? 54 57 இடம். 57 இடம் பரிசுக்குள்ள மட்டும் இருக்கு. மிக கவனம் போகணும், பரிசுக்கு மட்டும் 57 இடங்கள் இருக்குது. நீங்கள் தொலைபேசி இலக்கத்தையும் அட்ரஸையும் நோட் பண்ணுங்க தயவு செய்து. ஏனென்றால் இந்த பிரான்ஸுக்கு இருக்கிறதுல முக்கால்வாசி பேர் பரிசுக்காக வேலை செய்கிறாங்க. இருக்கிற இடம் தூரமாக இருந்தாலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்தாலும் நாங்கள் வேலை செய்கிற இடம் வந்து பரிசுக்காக வெளியிடும். அப்போ உதாரணம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நான் இன்றைக்கு போய் ஒரு மேரியில் கேட்க சொல்லிச்சுன்னா நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் உங்களோட பத்திரம் மூலமாக நீங்கள் அங்கே அட்ரஸ் எடுக்கலாம். வந்து பேசிட்டு காட்டினோம், அப்போ சொல்லிச்சுன்னா உங்கள் பேசிட்டு இந்த பத்திரம் இந்த கடையில் பேசுங்க, அதுக்கு பக்கத்தில் உள்ள டொமினேஷன் அட்ரஸ் கொடுக்குறதுக்கு எடுக்கலாம். ஆக தயவுசெய்து நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயம், இந்த இந்த பார்க்குறாங்க இந்த பேப்பரால் நீங்கள் டக்குன்னு பிரிண்ட் எடுங்கோ. பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சாங்களுக்கோ அட்ரஸ் இருக்கிறாங்களுக்கோ உங்களோட தேவைகளுக்காகவோ பயன்படுத்தும். ஏன்னு சொன்னால் உண்மையாகவே அரசாங்கத்திலிருந்து வீடு வாங்குறேன்னு சொன்னால் இப்படி வெளி அட்ரஸ் தனியார்கிட்ட இல்லையா, அரசாங்கத்தை அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள்கிட்ட நீங்கள் அட்ரஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வெகு சீக்கிரம் உங்களுக்கு HLM வீடுகளோ ஒவ்வொரு வாய்ப்புகள் தரும், சரிதான்? அப்போ நீங்கள் இந்த அமைப்பு அந்த அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள்கிட்ட மேக்சிமம் நீங்கள் எடுக்கணும் அட்ரஸ். அதுக்கு உங்களுக்கு கன டாக்குமெண்ட்ஸ் கேட்க மாட்டேன், கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸோடைய அந்த அட்ரஸ் அறிவினா முதல்ல ஒரு வருஷத்துக்கு அந்த அட்ரஸ் செல்லுபடியாகும். அது ஒரு வருஷம் முடிய திருப்பி நீங்கள் ரெனியூ பண்ணுவோம். ஆனால் நீங்கள் மேரிட்ட வாங்குறேன்னு சொன்னால் முதல் எடுத்துடுவீங்க, திருப்பி நீங்கள் ஒரு வீடு மாறிட்டீங்கன்னு சொன்னால் அவன் நம்ப மாட்டான், அவனுக்கு ஆதாரத்தை கொடுக்கணும். ஆதாரம் கொடுக்குறது எப்படி? நீங்கள் இடம் மாற்றிட்டீங்கன்னா அவன் திருப்பி 2ஆம் தடவை அட்ரஸ் ரெனியூ பண்ண மாட்டான், காரணம் தண்டை ஏரியாக இல்லைன்னு சொல்லி. ஆனால் இந்த அமைப்புகள் அப்படி இல்லை, உங்களுக்கு வடிவாக அட்ரஸை கண்டினியூவாக வச்சிருக்கலாம். ஆனால் அந்த அட்ரஸ் வந்து ஏன் வச்சிருக்கிற பிரியோசனம் விளங்கும் உங்களுக்கு எங்களோட பர்சனல் தேவைகள் என்ன உங்கள்கிட்ட இருந்தால் எங்களுக்கு கன நன்மைகள் இருக்கா சொன்னால் அவங்களோட வீட்டு விஷயங்கள் என்று சொல்லி அதோட அரசாங்கத்திலேருந்து எங்களோட சாமான்கள் வாங்குறது கஷ்டம்னு சொல்லி இவங்கள்ட்ட மூலமாக போய் சாமான் வாங்கலாம், உடுப்பு துவைக்கலாம், சாப்பாடு தருவாங்க, அது கன வசதிகள் இருக்குது. அதுவும் விளக்கமாக போட்டிருக்குது இல்லையா? இதில் விளக்கமாக போட்டால் தான் விளங்கோ. அதான் வந்து இங்கே இத்தனை மணிக்கு திறக்கும், என்ன அட்ரஸ்ஸு, சாப்பாடு இருக்கா, உடுப்பு தைக்கலாமா, கன அட்ரஸ் விஷயங்கள் போட்டுரும். இது வந்து கூடுதலாக ஃப்ரான்ஸுக்கு வந்தார்கள், வந்து விசா இல்லாதாக்கள், விசாவோட இருந்து அட்ரஸ் இல்லாதாக்கள், இப்படி கரவேருக்கு இது பயன்படும். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், இந்த காணொலியை நீங்கள் விசா உள்ளவையும் பார்ப்பீங்க, விசா இல்லாதாக்களும் பார்ப்பீங்க, தயவு செய்து கரவேருக்கு அனுப்புங்கோ. ஏன்னா நிச்சயமாக பிரயோசனப்படும். இது ஒரு மிக மிக முக்கியமான காணொலி, தவற விட்டுறாங்கோ. இதை வடிவாக பாருங்க. இதில் வந்து என்னோட கவனிக்கும், நீங்கள் சில அந்த அட்ரஸ் கொடுக்குற இடங்கள் வந்து எல்லாரையும் வாங்கணுன்னு கூப்பிட்டு அட்ரஸ் கொடுக்கும். அது மாதிரி இன்னும் சில இடங்கள் இருக்குது மருத்துவ கண்காணிப்பில் உள்ளாக்கள், அது வந்து வேண்டிக்க போய் அப்படி சில உண்மையாக இயலாக்கள், மருத்துவ உள்ளாக்கள், அகதிகள் என்று சொன்னால் அகதிகள்லாம் இந்த ஒரு நாட்டிலேருந்து வந்த அகதிகள் அல்லது மிகவும் பாதிக்கப்பட்ட சமூக நிலைமையில் உள்ளவர்களுக்கு மட்டுமென்று சொல்லி சில அட்ரஸ் கொடுக்கணும் இருக்குது. இப்போ எல்லா அட்ரஸ் இடங்களும் எல்லாத்தையும் அணுகுமாண்டா இல்லை. அப்போ நாங்கள் எங்களை போகிற இடங்களை பொறுத்து தான் அது மாறுபடும். அங்கே போனால் சொல்லிவிடும், என்ன ரீசனுக்கு வந்து நாங்கள்டா சொல்லிவிடும், சரிதானே? ஆனால் இப்போ லேட்டஸ்டான ஒரு 2026 கருத்து கணிப்பில் பல இடங்களில் காலியான இடங்கள் குறைவாக என்று சொன்னால் கொஞ்சம் அகல் கூடிட்டு. என்னென்னு சொன்னால் சில இடங்களில் முழுமையாக ஃபுல்லாக
நம்பிட்டோன்னா அட்ரஸ் சில இடத்த கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். அவன்கிட்ட அந்த அந்த ஏரியாவுக்கு இவ்வளோ தான் அட்ரஸ் கொடுக்கலாமன்ட்டு அரசாங்கத்தால் நியமிச்சு, அதான் பெரிய பிரச்சனை. இப்போ இது சம்மந்தமாக கூட அதை நான் காணொலி படம் போட்டேன், அதில் வாங்க 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்படியான இடங்களில் எங்கே நிரம்பி இருக்குது, எங்கே இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, எங்கே ஃபுல்லாக இருக்குது ரெண்டு இன்னொரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை அவடுது அவங்க வாங்க பார்க்குறேன். உதாரணமாக இதை பாருங்க, பெர்சன் 2 இடம் இருக்குது. பெர்சனில் இன்னும் 100 இடம் தான் இருக்குது. 100 பேருக்கு தான் அட்ரஸ் கொடுக்க முடியாது. 100 மேக்ஸிமம் 100 தான். அது மாதிரி அடுத்தது பெர்சன் வந்து கொம்பளை. இங்கே போனானே அட்ரஸ் எடுக்கல, ஃபுல்லாக நிரம்பிட்டு 2026ஆம் ஆண்டுக்கு பெர்சன் இடத்துல கொம்பளை நிரம்பிட்டு. அதே மாதிரி பொந்துவாஸில் வந்து அதை பற்றி தகவல் இன்னும் சொல்லல அவங்க ரெண்டால் இன்னும் இருக்குன்னா முழக்கமே பொந்துவாசை பற்றி தகவல் சொல்லல. அதே மாதிரி தரவணி இங்கே வந்து 180 பேருக்கு இன்னும் ப்ளஸ் இருக்குது. 180 பேருக்கு இன்னும் ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி சேஜியில் 900 பேருக்கு ப்ளஸ் இருக்குது. அப்போ சேஜியில் எங்கள் தமிழ்நாடு கூட இருக்கிறீங்களா, அப்போ சேஜியில் 900 பேருக்கு இன்னும் ப்ளஸ் இருக்குது. அது மாதிரி சேஜியில் 2 அட்ரஸ் கொடுக்காம இருக்குது. சேஜியில் 2 அட்ரஸ் கொடுக்காம இருக்குது. இந்த 2வது சேஜியில் 100 ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி சாம்பியன் சொல்கிறது, அதாவது வந்து சாம்பியன் இடத்துல இதுக்கு 720 பேருக்கு அந்த அட்ரஸ் கொடுக்காம இருக்குது. ஆர்ஜென்டினாவில் கம்ப்ளீட் இருக்கிறார்கள். இந்த இடத்துல போயில ஆர்ஜென்டினாவில் இந்த ஒரு இடம் தான் இருக்குது அட்ரஸ் கொடுக்குற இடம், அதுவும் கம்ப்ளீட் ஃபுல்லாக கிடக்கு. 2026ஆம் ஆண்டு ஆர்ஜென்டினாவில் கம்ப்ளீட்டாக இருக்குது. அடுத்தது கடைசியாக கெசன்வீல்னு சொல்லி இங்கே வந்து 700 ப்ளஸ் இருக்குது. 700 ப்ளஸ். அப்போ உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த தொழில்நுட்ப டிபார்ட்மெண்ட்டில் இந்த இடத்துல என்னென்ன கம்ப்ளீட்டாக இருக்குது, என்னென்ன இடங்கள் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கு. சரி தானே? இங்கே என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன மாதிரி இருக்குது, கோனிசில் எப்படி இருக்குது, என்னென்ன வசதி தான் இதான் நான் வசதிகள்லாம் போட்டிருக்கேன். இது நீங்கள் க்ளீனாக பாருங்க. என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் இது உதவும். அதை விட உடுப்பு துவைக்கிறதெல்லாம் சொன்னானே, சாப்பாடுலாம் சொன்னால் இது உங்களை உதாரணம் காட்டியிருக்கேன். கண்டினியூ பாருங்க, இன்னும் பழக்கம் சொல்கிறேன்னா. ஆகவே இந்த காணொலியில் நீங்கள் பார்க்குறீங்க, தயவுசெய்து புதுசாக பாராக்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பார்க்குறாக்கள் எல்லாருக்கும் உதவும். தச்சு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் இல்லை அனுப்புங்க. விசாவுக்குள்ளாக பார்த்தாலும் அட்ரஸ் சொந்த பள்ளி இருக்கிறாங்களும் இல்லை அனுப்புங்க. என்ன சொன்னால் இது வந்து ஒரு எங்களோட என்ன சொல்ல உறவுகளுக்காக அட்ரஸ் என்ன முக்கியமாக புதுக்க வாராக்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில் இதை மாற்றி விடுங்க, யூடியூப்பில் விடுங்க. என்று சொன்னால் இது ஒரு முக்கிய காணொலி. பரிசுக்குள்ளே 67 இடம் சொல்லிட்டேன். இதில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், தச்சில் உங்களுக்கு இது கிளியர்லாம் விடக்கு. நான் வந்து மற்ற யூடியூபர் மாதிரி இல்லை, நான் யூடியூபரை நடத்த இல்லை, சும்மா ஒரு எடுத்த காணொலி அப்படி உங்களுக்கு சொல்கிறேன். நான் அது இந்த காணொலிகளை கிளியர் இல்லாட்டில் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களோட கிட்ட உள்ள அட்ரஸை நான் டெலிவரியில் சொல்லுங்கள், நான் சொல்லி விட்றேன். நான் நிச்சயமாக செய்வேன் உங்களுக்கு உதவி. இப்போ உங்களுக்கு தச்சில் இந்த காணொலி கிளியர் இல்லாமல் இருந்தால் எனக்கு தொலைபேசியால் எடுக்கலாம். தொலைபேசி இலக்க முதலில் நான் இந்த முதலாக காணொலியில் விட்டுருக்கிறேன். அதை பாருங்க, பார்த்து அந்த நம்பர் எடுத்து எனக்கு நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா உங்களோட வீட்டுக்கிட்ட உள்ள அந்த அட்ரஸ் இருக்கிற இடம் இந்த பேப்பரை பார்த்துலாம் சொல்லுவேன். கிளியராக இருந்தால் நீங்கள் அதை எடுத்து உங்களோட உறவுகளுக்கு அனுப்புங்க. தயவுசெய்து உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். புதுக்க வராக திருப்பி சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் நான் அடுத்தடுத்த காணொலி போடுறதுக்கு எனக்கும் மிகவும் ஒரு உற்சாகம் இருக்கும். கேட்டுக்கொண்டு இந்த காணொலி நிறைவு செய்ய போகிறேன். தயவுசெய்து மறந்துடாங்கோ, எல்லாருக்கும் அனுப்புங்கோ. நீங்களும் சேவ் பண்ணுங்கோ. விசா இருக்கிறார்களும் சேவ் பண்ணுங்கோ. ஏன்னா அட்ரஸ் என்று சொன்னது எங்களோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுமே. ஏன் மாறும்? இப்போ நான் ஃபேமிலியாக இருக்கிறோம், குடும்பமாக இருக்கிறோம், தனியாக இருக்கிறோம். சில அடுத்த பிற்காலத்தில் எங்களுக்கு என்னென்ன நடக்குமோ தெரியாது. சிலோட அட்ரஸ் கட்டாயம் தேவைப்படலாம். அந்த நேரத்தில் இவர் எங்கே காணொலி போட்டு இவர் இப்படி தேடி பிரிக்கணும்லாம் படிக்க மாட்டேங்க. அதனால் தயவுசெய்து கேட்குறேன், காணொலி சேவ் பண்ணுங்க. சரி பார்க்குறாங்களோ அப்படி ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிங்கன்னா அதை பிரிண்ட் எடுங்க. ஏன்னா அதுக்கு தான் உங்களை நான் தனியாக கொண்ட அந்த பேப்பரை க்ளீனாக காட்டினான். என்னென்னு சொன்னால் இந்த அட்ரஸ் அந்த முக்கியம். எத்தனையோ பேர் எனக்கு சொல்லி முடிச்சு கேட்டவே அட்ரஸ்ன்ட்டு. அதனால் நான் மிகவும் சிரமப்பட்ட ஒரு மேரியில் போய் இந்த விஷயங்களை டீட்டெயில்ஸாக நான் எடுத்து வந்தேன், விளக்கங்களும் கேட்டு வந்தேன். அதனால் மேரி அட்ரஸுக்கும் இந்த இதுக்கும் வித்தியாசம். மேரி அட்ரஸ் வந்து அந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கும். அந்த எந்த மேரியோ அந்த மேரி இருந்தால் மட்டும்தான் அவை அந்த மேரியால் உங்களுக்கு அட்ரஸ் தெரியும். இது அப்படி இல்லை. இது வந்து 2026ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இங்கே போய் அட்ரஸ் கேட்கலாம். ஆனால் உங்களோட வீட்டுக்கு கிட்டவோ, இப்போ இருக்கிற இடத்துக்கிட்டவோ, இல்லாட்டி வேலை செய்கிற இடத்துக்கிட்டவோ இந்த அட்ரஸ் கொடுக்குற இடம் இருந்தால் அதை நீங்கள் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி ஒரு சான்ஸ் உண்டு, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
இது நல்ல விஷயமா இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாரும் அனுப்புங்கோ. உங்களை கனேரம் நான் நீடித்து பார்க்க விரும்புகிறேன். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அன்பின் ஏகே கோகுலன்.